ஹை கைஸ், வெல்கம் டு எஃப்எக்ஸ் தமிழ். இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ் ஒரு ட்ரேடிங்கை ஜேர்னியாக ஒரு கெரியராக எடுக்கும்போது அதில் எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு ஒரு சும்மா சொல்கிற மாதிரி. அது வந்து நான் பண்ணலை, நான் பண்ணாதனால இப்போ இருக்க இப்போ நான் அதை பண்ணியிருந்தேன்னா இப்போ இருக்க கன்சிஸ்டன்சி அப்பயே எனக்கு கிடைச்சிருக்கும். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா இப்போதைக்கு இதெல்லாம் பண்ணுங்க. நான் வந்து இதெல்லாம் வந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன். அதாவது வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அ அதுதான் நான் பண்றத தான் சொல்றேன். நான் ஒண்ணும் இத தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லல. இது நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தனியா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணிக்கோங்க. சரியா? அப்பனா தான் வந்து அ அத வந்து மார்க்கெட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்பதான் ப்ராஃபிட் எடுக்க முடியும். உங்களுக்குன்னு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணணும். உங்களுக்குன்னு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். ஒரு மார்க்கெட்குள்ள நீங்க என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அத தான் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, அத பேஸ் பண்ணி மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே இதுதான். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட். இந்த 7 பாயிண்ட்டுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. இப்போ நான் வந்து ஃபாலோ பண்றேன். அப்போ வந்து நான் ஃபாலோ பண்ணல. இப்ப ஃபாலோ பண்ணாதனால தான் அவ்வளோ கன்சிஸ்டன்சி எனக்கு கிடைக்கல. இப்ப இதெல்லாம் ஃபாலோ பண்றேன். வேணும்னா வந்து ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் வந்து ப்ராஃபிட் ஆகணும். அதுக்கடுத்து இப்ப நீங்க ஒரு மார்க்கெட்குள்ள என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா, அன்னைக்குரிய ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அ என் எப் எப்ப மார்க்கெட்குள்ள என்ட்ரி ஆனீங்கனாலும், அன்னைக்குரிய ஃபண்டமெண்டல் என்ன? இப்ப ஒரு இன்ட்ராடே ட்ரேடரா இருக்கீங்க அப்படின்னா, இப்ப ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, அ நானும் இன்ட்ராடே ட்ரேடர் தான். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, காலையில எந்திரிப்பேன், மார்க்கெட் ஓப்பனிங் பார்ப்பேன், ஃபண்டமெண்டல் படிப்பேன். ஃபண்டமெண்டல் படிச்சுட்டு ஓப்பனிங் பார்த்துட்டு, நான் வந்து திருப்பி வந்து அ ஏதாச்சும் கிடைக்குதா? வொலடைல் அப்பதான் அதிகமா இருக்கும். அதனால ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்பேன். கிடைச்சதுன்னா ட்ரேட் பண்ணுவேன். அப்புறம் ட்ரேட் பண்ணி முடிச்சோனே நான் திருப்பி போய் தூங்கிருவேன். திருப்பி தூங்கிட்டு திருப்பி எந்திரிப்பேன். ஆ அதுக்கடுத்து வந்து அ இது போட்டிருப்பேன். அலர்ட் வச்சிருப்பேன். அந்த அலர்ட் வந்து எனக்கு ஹிட் ஆகும்போது, எனக்கு வந்து மெசேஜ் காட்டும். அப்போ வந்து எடுக்கலாமா? வேணாமான்னு இன்ட்ராடே பார்த்துட்டு, எடுக்கலாமா? வேணாமான்னு டிசைட் பண்ணிட்டு, வேணும்னா எடுத்துட்டு, வேணாம்னு விட்டுட்டு, ஈவினிங் வந்து திருப்பி வந்து ஸ்கேல்பிங் பண்ணுவேன். வொலடைல் இருக்கும்போது. ஆ இது எல்லாத்துக்கும் வந்து பேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் தான். சரியா? இன்னைக்கு வந்து அந்த ஃபண்டமெண்டல் வந்து என்ன சொல்லுதோ, அத வச்சு மட்டும் தான் நான் செட்டப்பே மேக் பண்ணுவேன். இப்ப யுஎஸ்டி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா, நான் யுஎஸ்டி பேர்க்கு எல்லாமே பைக்கு மாரி தான் செட்டப் போடுவேன். அது வந்து ப்ராப்பரான செல் செட்டப்பா இருந்தாலும் நான் பைக்கு தான் செட்டப் போடுவேன். சரியா? அதனால தான் சொல்றேன். யாரா இருந்தாலும், எந்த ட்ரேடரா இருந்தாலும் அந்த அந்த இடத்துக்குரிய ஃபண்டமெண்டல் தெரிஞ்சிருக்கணும். இப்ப பொசிஷன் ட்ரேடரா இருந்திருந்தாலும், அந்த வருஷத்துக்குரிய ஃபண்டமெண்டல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸ்விங் ட்ரேடர், ஸ்கேல்பிங் ட்ரேடர் எவனா இருந்தாலும், அந்த அந்த இந்த நேரத்துக்குரிய ஃபண்டமெண்டல் வந்து கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். அதான் சொல்றேன். ஒரு ஒரு மார்க்கெட்குள்ள என்ட்ரி ஆகும்போது ஃபண்டமெண்டல் தெரிஞ்சிருக்கணும். சரியா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு மென்டர் வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு மென்டர்னா யாருன்னா, ஒருத்தவர் கிளீனா சொல்லி தராரு. அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ், அவரோட அ இத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வேற எதையுமே ஃபாலோ பண்ண தேவையில்ல. ஏன்னா, அவங்களே வந்து அடிபட்டு தான் வந்திருப்பாங்க. அதுக்கடுத்து மென்டர் ஆயிருப்பாங்க. அந்த மாரி ஆயிருப்பாங்க. சரியா? அதனால வந்து ஒரு நீங்களா உங்களுக்குன்னு ஒரு மென்டர் வச்சுக்கோங்க. ஆ அவர் வந்து உங்களோட தப்பு எல்லாமே ரெக்டிஃபை பண்ற மாரியும் இருக்கணும். அ அவரு த அ உங்களோட தப்பு எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ற மாரி இருக்கணும். அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டான விஷயம். நான் பேசிக்கலி என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன் அப்டின்னா, எந்த மென்டர் வந்து அவரோட லாஸஸ காட்டுறாரோ, அவர் தான் வந்து ப்ராப்பரான மென்டர். அவர மட்டும் நீங்க புடிச்சுக்கோங்க. அவர் தான் வந்து நல்ல ஆ அவ அவங்க அவங்க இதுக்கு வந்து நியாயமா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அவங்க தான் வந்து அவங்களோட லாஸஸ் வந்து வெளிய காட்டுறவங்க தான் வந்து உண்மையான மென்டர் எனக்கு தெரிஞ்சு. சரியா? அதனால தான் சொல்றேன். உங்களுக்குன்னு ஒரு மென்டர் வச்சுக்கோங்க. நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணாலும், என்ன ஒரு தப்பு பண்ணாலும், அத ரெக்டிஃபை பண்றதுக்குரிய ஒரு ஒரு திறமை இருக்கவங்களா இருக்கணும். அது போக
அவரோட லாஸஸ் எல்லாத்தையும் காட்டி இந்த மாதிரிலாம் மூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த லாஸஸ்ல இருந்து உங்களை சேஃப் கார்ட் பண்ற மாதிரி ஒரு ட்ரேடரா பாருங்க. ட்ரேடர் இல்ல மென்டரா பாருங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன எந்த ஒரு ட்ரேடரா இருந்தாலும் இண்டிகேட்டர் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. வேற எதுக்குமே வச்சுக்காதீங்க. சரியா? எந்த ஒரு இதுவா இருந்தாலும் இண்டிகேட்டர்ன்றது சைடு தான். இண்டிகேட்டர்ன்றது ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு மட்டும் தான். அந்த செக்லிஸ்ட் கன்ஃபர்மேஷன் செக்லிஸ்ட்டா மட்டும் தான் இருக்கணும். மேஜரா அத ட்ரேடே எடுக்கக்கூடாது. அத வச்சு மட்டுமே ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகேவா? நீங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இந்த இது பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடரா இருந்தா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி இது பண்ணுங்க. இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடரா இருந்தா இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர் எதுவா இருந்தாலும் இண்டிகேட்டர் வந்து ஒரு சைடா ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு மட்டுமே வச்சுக்கோங்க. அத வந்து மேஜரா யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. இன் மை ஒப்பீனியன். ஓகேவா? ஆ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரு எது சொன்னாலும் உங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்கும்ல, அதுக்கே ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பைக்கு 1000 பேர் 1000 ரீசன் சொல்லுவான். செல்லுக்கு 1000 பேர் 1000 ரீசன் சொல்லுவான். சரியா? இப்போ ஒரு 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 பொசிஷன்ல இந்த மாரி வந்து 1000 பேர் 1000 1000 வந்து 1000 பேர் வந்து பை சொல்லுவான். 1000 பேர் வந்து செல் சொல்லுவான். உங்களுக்கு என்ன தோணுதோ, அதிலேயே வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து நீங்க அந்த உங்க அனாலிசிஸ மாத்தாதீங்க. அடுத்து போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே மாத்தாதீங்க. உங்க அனாலிசிஸ் எதுவோ அதுபடி மட்டுமே இருங்க. அதுல மட்டுமே ட்ரேட் எடுங்க. சரியா? யார் என்ன சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. ம். ஆ இன்கேஸ் அது தப்பா இருந்தா மாத்திக்கலாம். ஆனா, அது வந்து உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அந்த மைண்ட் செட் வந்து அதுதான் சொல்லுது அப்டின்னா 100% மாத்தாதீங்க. இன்கேஸ் வந்து ஓகே இது தப்பு அப்டின்னு உங்களுக்கு நியாயமா தோணுச்சு அப்டின்னா, அப்புறமேட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுல தப்பே கிடையாது. ஓகேவா? அதுதான் முக்கியம். நான் பெர்சனலா வந்து சொல்றது வந்து அ இது வந்து எப்படி அப்டின்னு பார்த்தீங்கன்னா, என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்குமே வந்து ஒரு 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 இன்ட்ராடே ட்ரேடரா இருக்கீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ தான் லாஸ் ஆகணும், இவ்வளோ தான் புராஃபிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. சரியா? அ உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் வைக்கணும். அந்த டார்கெட் அச்சீவ் ஆயிருச்சு அப்படின்னா, அதுக்கு மேல சம்பாரிக்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ரா. ஆனா அந்த இத கம்மி பண்ணக்கூடாது. அதே மாரியே ஒரு லாஸ் வந்து நான் ஒரு $100 தான் லாஸ் ஆகப் போறேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு $100 மேல நான் லாஸ் ஆகக்கூடாது. நான் அப்படி $100 லாஸ் ஆயிட்டேன் அப்படின்னா, அன்னைக்கு வந்து நான் ட்ரேடிங் வச்சுட்டு அடுத்த நாள் தான் பார்ப்பேன். சரியா? ம். நான் வந்து அ இது வந்து பெர்சனலா சொல்றேன். நான் மண்டே வந்து ட்ரேட் பண்ண மாட்டேன். மண்டே வந்து அ மார்க்கெட் வந்து நம்ம கையிலேயே இருக்காது. மண்டே வந்து வேற மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகும். அதனால வந்து மண்டே நான் வந்து ட்ரேட் பண்ண மாட்டேன். டியூஸ்டேல இருந்து தான் நான் ட்ரேட் பண்ணவே ஆரம்பிப்பேன். சரியா? அ இது இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ டார்கெட் செட் பண்ணணும். இதுக்கு நீங்க ஒரு ஒரு ட்ரேட் எடுக்குறீங்க அப்டின்னா, அதுக்கு வந்து டார்கெட் செட் பண்ணணும். ஒரு ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ தான் ஏர்ன் பண்ண போறேன். இவ்வளோ தான் லாஸ் ஆகும். என்னால ஏத்துக்க முடியும் அப்டின்னு சொல்லிட்டு, நீங்களே உங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் செட் பண்ணா மட்டும் தான், இதுல வந்து கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அந்த கன்சிஸ்டன்சிய ஃபாலோ த்ரூ பண்ண முடியும். அதாவது வந்து அத ஃபாலோ ஃபாலோ பண்ணி போக முடியும். இல்ல அப்டின்னா, ஒரு நாள் லாஸ் ஆவீங்க, ஒரு நாள் வின் ஆவீங்க. இந்த மாரி நடந்துட்டு இருக்கும். எப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஒரு டார்கெட் அப்டின்னு சொல்லிட்டு வைக்கிறீங்களோ, அப்பதான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சின்னு ஒண்ணே கிடைக்க ஆரம்பிக்கும். சரியா? அப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. என்னைக்குமே சொல்றேன். அக்ரசிவ் ட்ரேட் பண்ணாதீங்க. அக்ரசிவ் ட்ரேட் அப்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னைக்குமே பண்ணாதீங்க. இது என்னைக்குமே வந்து இருக்கக்கூடாது. ஒரு ட்ரேடிங்ல
ஓவர் ட்ரேட், இந்த அக்ரெசிவ் ட்ரேட் வந்து இருக்கவே கூடாது. என்னைக்குமே. இப்படி பண்ணீங்க அப்படின்னா, கிரீடினஸ் அதிகமாயிரும். அந்த கிரீடினஸ்ஸே உங்கள அழிச்சிரும். அதனால தான் வந்து அ இது 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 எதுவுமே வந்து இது எல்லாமே இப்ப நான் ஃபாலோ பண்றேன். அப்ப ஃபாலோ பண்ணாதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் அ கொஞ்சம் இது போச்சு. அதனால தான் வந்து அ என்னால இது பண்ண முடியல. கன்சிஸ்டன்சி கிடைக்க முடியல. இப்ப பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்டா நான் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, இந்த கீப் டார்கெட் அதிலேயே வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீப் டார்கெட்லேயே உங்க ட்ரேடோட பேலன்ஸ் வந்து உங்க பேலன்ஸ்லேருந்து 2% இருந்து 3% வரைக்கும் தான் நீங்க ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா? இதுதான் மேஜரான இம்பார்ட்டன்ட் விஷயம். இதுதான் மோஸ்ட்டா எல்லா எல்லா ட்ரேடரும் வந்து ம் பண்ணாம இருக்கிறாங்க. பண்ணாம இருந்து லாஸ் ஆகுறதுக்கு நெறைய வந்து இந்த இதுல மட்டும் தான் நடக்குது. என்ன அப்டின்னா, 2-3%ல தான் உங்க ரிஸ்க் இருக்கணும். உங்க ஈக்வாலிட்டில உங்க பேலன்ஸ்ல இருந்து. ஓகேவா? அதுக்கு மேல போக்கூடாது. ம். அதுக்கு அதுக்கு கீழ எடுத்தீங்க அப்டின்னா, அது உங்க மனி மேனேஜ்மென்ட் அது கிடையாது. ஆனா இதுக்கு மேல எடுத்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். அதே மாரியே வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும். நெர்வஸா இருக்கும். நம்மளுக்கே வந்து அது 2-3% மேல போட்டோம் அப்டின்னா, கொஞ்சம் வந்து இந்த இதா இருக்கும். பயமா இருக்கும். அந்த இதெல்லாம் வந்து தேவையே கிடையாது. ஈஸியா போடுறீங்க, ட்ரேட் பண்றீங்க. ஈஸியா வரீங்க. சரியா? சரி. இந்த இது அ என்னோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்டின்னு சொல்லியிருக்கேன். அத நீங்க வந்து பார்க்கல அப்டின்னா, என் சேனலுக்குள்ள போய் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணி, ஸ்மார்ட் மணி கான்செப்ட் கத்துக்கோங்க. ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா ஒண்ணும் இல்ல. எந்தெந்த இடத்துலலாம் பேங்க் ஆர் இன்ஸ்டிடியூஷன் வந்து ட்ரேட் பண்றாங்க அப்டின்றதுக்காண்டியே ஒரு கான்செப்ட் தான் அது. அது வந்து ஆரிஜினேட் ஆனது வந்து வைக்காஃப் தியரிலருந்து. வைக்காஃப் தியரி ஆரிஜினேட்டர் ஆனது குவாட்ரேட் தியரி. இந்த மாரி வந்து சில சில இது இருக்கு. ம். அவங்க வந்து பேங்க்ஸ் ஓவரா வந்து பாயிண்ட் அவுட் பண்ற இடம் வந்து குவார்ட்டர் தியரில இருக்க இந்த ரவுண்ட் நம்பர்ஸ் தான். சரியா? அத பத்தி நான் எல்லாத்தையுமே அதுல சொல்லியிருப்பேன். அதுல நீங்க போயி அந்த பிளேலிஸ்ட்ட கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்டின்னு சொல்லிட்டு தனியா இருக்கும். அத கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. அதே மாரியே என்னோட டெலிகிராமோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க அத போயி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல வந்து நான் ஃப்ரீயா என்னோட சார்ட்ஸ் வந்து குடுக்குறேன். சரியா? ம். நெக்ஸ்ட் ஓகே. பை.